ஓடும் ரயில் தங்க வியாபாரியிடம் 1/2 கிலோ தங்கம் 10 லட்சம் பணத்தை கொள்ளையடித்த 6 பீகார் மாநில இளைஞர்கள் கைது. கோவையைச் சேர்ந்த தங்க கட்டி வியாபாரி 40 வயது சுபாஷ் என்பவர் கடந்த 16ஆம் தேதி பெங்களூரு சென்று தங்க கட்டிகளை விற்பனை செய்து பணத்தை எடுத்துக்கொண்டு குர்லா விரைவு வண்டியில் பெங்களூரில் இருந்து கோயமுத்தூருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார். இந்த ரயில் திருப்பூரில் இன்று புறப்படும் பொழுது சுபாஷிடம் தகராறு செய்த 4 இளைஞர்கள் அவரது பையை திருடிக்கொண்டு இறங்கிவிட்டனர். தனது பையில் 595 கிராம் தங்க கட்டி மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததால் இது தொடர்பாக சுபாஷ் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் இருப்பு பாதை காவல் நிலைய போலீசார் உடனடியாக தீவிர விசாரணையில் இறங்கினர். 4 தனிப்படைகள் அமைத்து தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உள்ள ரயில் நிலையம், பேருந்து நிலையம் என 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை 400 மணி நேரம் ஆய்வு செய்து குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் சிக்னல் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்து சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த பீகாரைச் சேர்ந்த ஸ்வன்பானி சாவான் 22, விஜய் குண்டாலக் 20, அமர் பாரத் 20, அன்கித் சுபாஷ் 23, சைதன்யா விஜய் 20, கௌரவ் மாருதி 19 என்ற 6 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த 595 கிராம் தங்க நகை மற்றும் 8,46,000 ரொக்கப்பணம் மற்றும் புதிதாக வாங்கிய 50,000 மதிப்புள்ள செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். போலீஸ் அண்ட் மீடியா செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் ஆயிஷா.